இறைவன் திருக்கருணை. வணக்கம் நண்பர்களே. நம்ம 2026-27 Q2க்கான வாய்ப்புகளை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி. ஆக்சுவலாக இவங்களுக்கு Q1 உடைய ரிசல்ட் வரல, இன்னும் 10ஆம் தேதி தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் மூமெண்டம் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆச்சு. அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை எடுத்து வச்சுக்கிறோம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி என்ன மாதிரியான டைரக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு அவங்க ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி மூமெண்டம் எடுத்தாலும் சரி, ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய பாசிட்டிவ் ரிசல்ட் நல்லா சூப்பர் டூப்பராக இருக்குது, மேலே மூமெண்டம் எடுத்தாலும் சரி, நம்ம முன்னாடியே நம்ம பாத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலுக்காக அனாலிசிஸை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது டைரக்ஷன்ஸை பார்த்து, என்ன ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம், டைரக்ஷன்ஸை பார்த்து அதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு தேவையான நல்ல முடிவு எடுத்துக்கலாம். அந்த வகையில் நம்ம இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்சி ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 984 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 938 அப்படிங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களோட பி வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ 4% ஆகும், 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ 5% அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ ஃபேர் வேல்யூ கழிஞ்சு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அது வருது. கிட்டத்தட்ட 10% அவங்களுக்கு வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகி கூட வருதுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இது ஃபோர்காஸ்டர்ஸ், அதாவது அனாலிசிஸ்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி இந்த வேல்யூஷன் அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ நம்ம பார்க்கும்போது இங்கே ஸ்கோப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தா கூட பெக்டிடிஎம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான், அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கிறதுனால இவங்க சப்போஸ் இந்த ரிசல்ட் வரக்கூடிய Q1 உடைய ரிசல்ட்டு இவங்களுடைய EPS உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரிசல்ட்டை ஒட்டி வருது அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப உஷாராக குவிக் டிரான்சாக்ஷன் எப்போதுமே பண்ணணும். இந்த ரிசல்ட் டேக்கு முன்னாடியோ ஒரு நாள் முன்னாடியோ இல்லை ஆன் ரிசல்ட் டேவோ அது ட்ரெண்ட் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குவிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கான இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட்டு, ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ரெவென்யூக்கு ஆனுவலைஸ்டாக 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் EPS உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 8% குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நம்ம Q4 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ Q4க்கு உண்டானது ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அதனால் நேராக Q1க்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போவோம். அதுக்கு முன்னாடி ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபேர் ப்ரைஸ் 698, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.34 இருக்குது. ஸோ 1.5 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 1.5 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை கடந்து 2.5 வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வாய்ப்பு, அதுக்கான வாய்ப்பு 1746 ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. 1.5 அப்படின்னு சொன்னால் 1047 அப்படின்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இவங்க அப்சைட் மூமெண்ட்டு நல்லா ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 1047லேருந்து 1746 வரைக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி. அப்போ Q1 உடைய ரிசல்ட்டு என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணுறோம், எஸ்டிமேட் பண்ணுறோம். அந்த ஆஸ்பெக்டில் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் EPS 12.25 வருது, எக்ஸிட் ஆக போகிறது 9. அப்போ EPS உடைய டிடிஎம் 3 ரூபா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆல்ரெடி இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கிறான். இப்போ நமக்கு நடுவில் ஒரு 3 குவார்ட்டர் கொஞ்சம் முன்ன பின்ன ஜிக்ஸாக்காக வந்தால் கூட
இப்போ வரக்கூடியது வந்து பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இண்டிகேட் பண்ணுது. இந்த ஆஸ்பெக்டில் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டுன்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 1047, அதை உடச்சி இவங்க ரிசல்ட் நல்லா கொடுத்து மேலே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் 2.5, அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவிலேருந்து. நார்மலாக நமக்கு வந்து என்ன ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் வந்து 894, அதை உடச்சி இப்போ 939 இருக்கிறான். இதை உடச்சி இவன் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான்னா 1438, அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 1775. இது R1 பாட்டம் அண்ட் ஹைட்டு. ஸோ 1438லேருந்து 1775 அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்சு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டீப்பாக நம்ம பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். இதோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்ப்போம். இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இன்னமும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு சொன்னாக்க இப்போ தான் கிராஸ் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற இன்னும் கிராஸ், ஆமாம், இப்போ தான் லேசாக உடச்சி மண்டையை தூக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சைடு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டோட ஹைட்டை, அந்த ஸ்ட்ரக்சர் ஹைட் மேலே இருக்கக்கூடிய அப்சைட் ஸ்ட்ரக்சரை லேசாக உடச்சிருக்கிறான். இது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இது சஸ்டெயின் ஆகலைன்னாக்க அவங்க ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கேருந்து இது கரெக்ஷன் எடுக்கலாம். அப்படி கரெக்ஷன் எடுக்குதுன்னா எவ்வளோ தூரத்துக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து 938, ஆர்டர் பிளாக் லோ வந்து 917, ஆர்டர் பிளாக்கோட லோ 917, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 938, ஆர்டர் பிளாக்கோட ஹை 946. அப்போ நமக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்தால் கூட 946 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 946 உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க மேலே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் R1 1020லேருந்து 1025 நல்லா வந்துச்சு. இதையும் தாண்டி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் R2 1232லேருந்து 1336, R3 1458லேருந்து 1508. இது வரைக்கும் தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இது வருது. கால்குலேஷனில் இதை தாண்டி 1775 அப்படின்னு சொல்லி அது அந்த ப்ரீவியஸ் ஹைட்டை காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அதுக்கு இடையில இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இவன் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை மேலே பிரேக் பண்ணவே அப்படியே கரெக்ஷன் எடுத்து கீழே இறங்குறான். இப்போ மேலே உடச்சிருக்கிற மாதிரி இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறோம். மேலே உடச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்த சஸ்டெயின் பண்ணாமல் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க ஃபேர் வேல்யூ கேப் 1 வந்து பார்த்தோம்னா 886, ஃபேர் வேல்யூ கேப் 2 825, ஃபேர் வேல்யூ கேப் வந்து 3 வந்து 778. இதை வந்து சப்போர்ட் 1 2 3 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் என்ன இருக்கோ அதுதான் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். 886, 825, 778. இதிலெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும். ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியோ சப்போஸ் கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ரிசல்ட் நல்லா வந்திருக்குன்னா மேலே எடுத்துகிட்டு போகலாம். ரிசல்ட் நல்லா வரலைன்னா ஃபர்தராக இவன் கீழே வந்து பாட்டம், இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய பாட்டமான 673 கீழே கட் பண்ணலாம். ஸோ எப்படி அவன் கொண்டு போகிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஏன்னா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே கீழேருந்து மொமெண்டம் பிக்காக இருக்குங்கிறதுனால இப்போ நம்ம அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒருவேளை மேலே பிரேக் அவுட் கொடுத்து போச்சுனாக்க நம்ம ஆல்ரெடி பார்த்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பார்த்து வச்சுக்குவோம். கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பொறுமையாக இந்த கேப்பை வந்து எங்கே ஃபில் பண்ணி அவன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறானாங்கிறத பொறுமையாக பார்த்து நம்ம நல்லா முடிவு எடுத்துக்கலாம். இறைவனுடைய திருக்கருணை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.